பெத்தகயின் மந்திரி என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பு என்ற தேவ ஒரு மனிதன், அவனுக்கு 7 விதமான காரியங்கள் உண்டு. அவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. நம்பர் 1, அப்போஸ்தலரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பு விசுவாசமும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் இருந்தான். தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம் நிறைவான பாத்திரமாக இருக்க வேண்டும். நிறைவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நிறைந்திருந்தான். ஏதோ கொஞ்சம் வாங்கியிருந்தான் அல்ல, அவன் விசுவாசத்தினாலே நிறைந்திருந்தான், பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தான். சோ தேவனால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பாத்திரம் குறைவுடன் அல்ல, நிறைவுள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். உலகமே சொல்லும், குறைகுடம் கூத்தாடுமா இல்லையா? குறைகுடம் கூத்தாடும் என்று சொல்லும். நிறைகுடம் அழுவாது நிறைவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க ஒரு காரியம், விசுவாச நிறைவுக்கு நேராக பிலிப்புவை போல நாம் நிறைந்திருக்கிற ஒரு பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்திலே அவன் எப்படி இருந்தானா? நிறைந்து நிறைந்து இருக்கிற ஒரு அனுபவம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். எவர்கள் எல்லாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் யாவரையும் தேவன் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். தாவீது சொல்லும் பொழுது, விசுவாசிக்கிறேன் ஆகையினால் நான் பேசுகிறேன் என்று சங்கீதம் 116:10 அவர் சொல்வதை பார்க்க முடியும். சீசர்களுமே கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில். இப்ப விசுவாசத்துல ஆரம்பிச்சார்னா விசுவாசி ஆக முடியும். விசுவாசத்தின் நிறைவுகள் ஊழியர்களாய் மாற்றிவிடும். அல்லேலூயா. விசுவாசம் விசுவாசிகளாய் மாற்றுகிறது. அதே விசுவாசத்தினுடைய நிறைவு தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக கர்த்தர் மாற்றுகிறார். பிலிப்பு விசுவாசத்தில் நிறைந்திருந்தார். தேவன் நம்ம பயன்படுத்தணும்னா, தேவன் நம்ம மூலமா அற்புதம் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நிறைந்திருக்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். விசுவாசம் இருந்தால் தாங்க அற்புதம். அதாவது வேதத்தில் யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டே வந்தார். விசுவாசிக்காதவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யல, விசுவாசிக்க வச்சுதான் கொடுப்பார். நமக்கு எல்லாம் தெரியும், பெரும்பாலுள்ள ஸ்திரீ மத்திய 9:22 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரியை பார்த்தான்னு சொல்வார், உன் விசுவாசத்தின்படியே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சோ விசுவாசம் இருந்தால் தான் விடுதலை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சுகவீனமாய் இருக்கலாம், பலவீனமாய் இருக்கலாம், வியாதியோடு இருக்கலாம். அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரு காரியம், என்ன காரியம்? ஆண்டவர் மேல விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா கண்டிப்பா ஆண்டவர் எந்த வியாதியையும், எப்பேற்பட்ட வியாதியையும் இயேசு கிறிஸ்துவினால் குணமாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணு தெரியாத குருடர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தை மத்திய 9:28-29 2 குருடர்கள், நீ விசுவாசிக்கிறாயா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்ட அதற்கு அவர்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசிச்சா இருட்டில் இருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் அங்கே விடுதலை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். விசுவாசம் தாங்க. விசுவாசம் நமக்கு மாத்திரமல்ல,
நம் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருப்பார். தேவன் அதை செய்வார். அது மாத்திரமல்ல, நம்ம கிட்ட இருக்க வேலைக்காரங்க கூட தேவன் அங்கே விசுவாசத்தின்படி அந்த வேலைக்காரன் என்ன செய்தார்? சுகமாக்கினார். பிரைஸ் தி லார்ட். மார்க் 5:36 நாம் அதை பார்க்க முடியும். ஜெபாலய தலைவனுடைய மார்க் 5:36 ஜெபாலய தலைவனுடைய அருமையான குமாரத்தியை கூட ஆண்டவர் விசுவாசத்துக்கு நேராக கொண்டு போய் தான் ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வைப்பார். ஸோ விசுவாசம் இருந்தா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாததெல்லாம் நடக்கும். ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை பிலிப்பு விசுவாசத்தின் நிறைவுக்கு வந்தான். முதல்ல ஆண்டவர் சொல்லி சாதாரண விசுவாசிச்சாவே விசுவாசிக்க நடக்கும் அடையாளங்கள் யாவன எல்லாமே உனக்கு நடக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்க, ஆண்டவர் மேல கர்த்தர் மேல விசுவாசம் வைங்க. விசுவாசத்தில் பெருகும் பொழுதுதான் தேவனுடைய அற்புதங்கள் எல்லாவற்றையும் எளிதாக கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆனா இரண்டாவது அனுபவம், நிறைவான அனுபவத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் எப்பொழுதுமே நிறைஞ்சு இருக்கணும், நிறைவா இருக்கும். நிறைவா இருக்கிற வரைக்கும் நிறைய தட்டிக்கு பேசாம இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைப்ல தண்ணி பிடிப்பாங்க, குடத்தை வைப்பாங்க. இந்த குடம் வச்சு திறந்து விடுறாங்க. திறந்த உடனே கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நிரம்பின உடனே டக்குன்னு நம்ம தூக்குறது இல்லை. எப்போ அந்த குடம் நிறையுதோ, எப்போ அந்த குடம் நிறைஞ்ச பின்னால்தான் அந்த குடத்தை தூக்கி எடுத்து நாம் பயன்படுத்துகிற பாத்திரமாக மாறும். நிறைய இருக்கணும். நிறைவா இல்லைன்னா என்ன செய்யறோம்? இன்னும் நிறைய வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நிறைவை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும். தேவன் எல்லாரையும் எல்லாவற்றினாலும் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உபாகமம் 33:23 நப்தலி கர்த்தரின் ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பார். தயவினாலே திருப்தி, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்து. அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய நிறைவை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெறணும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் நிறைந்து இருக்கணும், கொஞ்சமா இல்லை. யோசுவா ஞானத்தின் ஆவியினாலே தேவன் நிரப்பி இருந்தார். யோசுவா 34:9 யோசுவா ஞானத்தின் ஆவியினாலே என்ன செய்தார்னா நிறையப்பட்டார். நிறைஞ்சிருக்கணும், ஏதோ கொஞ்சம் அல்ல, எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு அனுபவத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைஞ்சிருக்கணும். நிறைய வரைக்கும் அற்புதம் செய்ய மாட்டார். நான் சொல்லுவேன், வசனத்தினால் நீங்க நிறைஞ்சிருந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே இயேசு வேலைக்காரன் நோக்கி தண்ணீர் என்ன செய்ய சொன்னாரு? நிரப்புங்கள் என்றார். நிறைய நிரப்பினார். பாருங்க, ஜாடி தண்ணீர் ஊற்றப்படும் பொழுது அற்புதம் நடக்கல. அந்த ஜாடி ஊற்றிக்கொண்டே இருக்கிறாங்க. அது ஊற்றப்பட்டு கொண்டுகிற வரைக்கும் பேசாமதே இருந்தார். ஆனா எப்ப நிரப்புனாங்களோ, நிரம்பின உடனே தான் இப்ப அந்த ஜாடி தண்ணீர் ஜாடியா இல்லாமல் என்ன ஜாடியா மாறிடுச்சு? சொல்லுங்க. எப்பொழுதுமே நம்ம இப்படிதான் பார்ப்போம். இப்ப அந்த ஜாடிக்கு என்ன பேர் வந்துருச்சு? நேற்று வரைக்கும் தண்ணி ஜாடி, ஆனா இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்க. அப்ப நேற்று வரைக்கும் தண்ணி வண்டியா இருக்கலாம், இன்னைக்கு அது என்ன வண்டியா மாறிடுச்சு? திராட்சரச வண்டி. விளங்குறவங்க அல்லையா சொல்லுங்க. அல்லையா சொல்லுவேன். பாருங்க, பூரா தண்ணி வண்டியா இருக்குதுங்க, நான் என்ன செய்ய போறேன்? கவலைப்படாதீங்க, கர்த்தர் நிச்சயமா இது என்ன வண்டியா மாத்துவாரு? திராட்சை. அது யார் கையில இருக்கு? நம்ம கையில இருக்கு. நம்ம தான் என்ன செய்யணும்? அந்த வண்டியில என்ன ஊற்றணும்? தண்ணியை ஊத்திக்கிட்டே. தண்ணின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை போட்டுக்கிட்டே இருந்தா நிரம்புற வரைக்கும் இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கல. இது எப்படி தெரியுமா? கொஞ்சோண்டு ஒரு மக்கு கூட கிடையாது, ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து ஒரு பெரிய ஜாடியில ஊத்திட்டு 4 தடவை ஊத்திட்டு, என்ன எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே செய்யல, இன்னும் எனக்கு செய்யணும், எத்தனை 4 தடவை ஊத்திருக்கேன். ஆனா சொல்ற நிறையலையம்மா,
ஏன் டம்ளர்ல ஊத்துற? ஒரு பக்கெட் தானே ஊத்து. டம்ளர் என்று சொன்னால் 5 நிமிஷம் வயல் வாசிக்கிறது. டம்ளர்லன்னா 5 நிமிஷம். பக்கெட்டுனா சொல்லுங்க, அமைதியா இருக்கிறீங்க. 5 நிமிஷம் ஒரு டம்ளர் ஊத்துனீங்கன்னா 5 நிமிஷம் பயில் வாசிக்கிறோம். பக்கெட் எடுத்து ஊத்துனா 1 மணி நேரம். குடத்தை கொண்டு ஊத்துனா 1 நாள். இப்படி போகும்போதுதான் 6 நாள் 6 குடம் நிரப்பும் பொழுது நிரம்புற வரைக்கும் அற்புதம் செய்யவே மாட்டார். அந்த நிரம்புச்சுன்னா வாழ்க்கை என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். கையை வச்சு நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நிரம்பி இருக்கணும். ஜாடியை நிரப்பினார், குடும்பத்தில் அற்புதம். குடத்தை நிரப்பினார், குடத்தை நிரப்பினார். ஜாடி நிரப்பினார், குடம் நிரப்பினா என்ன நடக்குது தெரியுமா? குடத்தை நிரப்பினா நல்ல கல்யாணம் நடக்கும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல குடும்பத்தில் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. அப்படின்னா இந்த அம்மா என்ன செய்யுது? அந்த பெண் மகாரூபவதி, புருஷனை அறியாத கன்னிகை. அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தார். அன்னைக்கு தான் வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி குடம் நிரப்பியிருக்காள். அன்னைக்கு குடத்தை நிரப்பி கொண்டு ஏறி வந்தால் தேவன் அவளுக்கு இறங்கி வந்து அவளுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான குடும்பத்தை கொடுத்தார். விசுவாசிக்கிறாங்களே சொல்லுங்க. அதை விட்டு நான் வேலைக்காரி வச்சுக்கிறேன். அப்ப வேலைக்காரியத்தை ஓடிட்டு இருப்பாங்க. நினைச்சு பார்க்கணும். எதாவது அப்ப அந்த நேரத்துல அவளுக்கு வேலைக்காரி இருந்தாங்களா இல்லையா? யாருக்கு? எல்லாருக்கும் ராகேலுக்கு வேலைக்காரி, லேயாளுக்கு வேலைக்காரி. நின்றுக்கிட்டு நீ போய் தண்ணி எடுக்கணும். எடுக்க மாட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பக்கம் போயிருப்பான். இது தேவையான நமக்கு. அடிமை பெண் என்னவா மாறிடுவான்? அரசாளுகள் சரியாய் மாறி இருப்பான். அப்போ குடங்களை என்ன செய்யணும்? நிரப்பணும். குடத்தை நிரப்புனா வாழ்க்கை. அல்லேலூயா. ஜாடியை நிரப்புனா அற்புதம். அல்லேலூயா. அப்போ 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம். எல்லாமே நிரப்புனாத வாழ்க்கை. ஒரு அழகான வீடு. ஒரு முழக்கம் உண்டாகி உட்கார்ந்திருந்த வீட்டில் பாதியை நிரப்பிச்சு. கொஞ்சம் பேர் தான் நிரம்பிச்சுன்னு இல்லை, வீடு முழுவதையும். அப்ப நிரம்பு. ஆண்டவர் எப்பொழுதுமே எல்லா இடத்திலையும் நிரம்பி வேணும். உங்க வீடு ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி இருக்கணும். தேவன் ஏதோ ஒரு பக்கம் தாங்க இருந்தது, ஒரு பக்கம் எல்லா பக்கமும். ஏதோ ஒரு பிள்ளை 2 பிள்ளை, எல்லா பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கணும். இந்த வீடு நிரம்பின உடனே ஆவிக்குரிய வரங்கள் அங்கே ஆண்டவர் கொடுத்தார். நிரம்பினாத்தான் அற்புதங்கள் அங்கே வெளிப்பட ஆரம்பித்தது. நிரம்பும் பொழுதுதான் ஆவிக்குரிய வரங்கள் அங்கே செயல்பட ஆரம்பித்தது. நிரம்பி நிரம்பி ஆண்டவர் இவ்வளவு சாம்பலை பார்த்து சொல்லுவார், நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா. அந்த நிரப்பப்பட்ட கொம்பு வந்த உடனேதான் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அது வரைக்கும் இல்ல, நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம். எல்லாம் நிரம்பணும். கர்த்தர் சொல்ற. அப்ப நம்முடைய வாழ்க்கையில, பிலிப்புடைய வாழ்க்கையில நிரம்பி இருந்தா, அப்ப நம்ம எதுக்கு அற்புதம் நடக்கும்? நம்ம வாழ்க்கையில நிரம்பாம இருக்கிறதுனாலதான். அறகுறையா இருக்கா ஒண்ணும் பண்ண முடியாது. நிரம்பி இருக்கணும். பிலிப்பு நிரம்பி இருந்தா, ஆகினால தேவன் அவனை பயன்படுத்தினா. கர்த்தர் சொல்ற, நீங்க உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும்னா வசனத்தினாலே நிரம்பி இருக்கு. நிரம்புங்க. நிரம்ப 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 தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. ஐயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுவோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். கொலோசியர் 1:9. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும். உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். எல்லா ஞானம், ஆவிக்குரிய விவேகம், அறிவினாலே நிரம்பி இருக்கணும். ஞானத்தை நிரம்பி இருக்கணும். ஆவிக்குரிய விவேகம், சரீரத்துக்குரிய விவேகம் அல்ல, ஸ்பிரிச்சுவல் விவேகத்தோடு அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரம்பணும். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற காரியம். பிலிப்பு போல நாம் என்ன செய்யணும்? நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம். எல்லாத்தையும் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். 1 ராஜாக்கள் 18:35. அப்பொழுது
ஓடினது வாய்க்காலை தண்ணீரால் நிரப்பின. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரால் நிரம்பி இருக்கணும். அற்புதம். நிரம்பத்தை எல்லா இடங்களிலுமே தேவன் அங்கே அற்புதங்களை செய்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன தேவை? ஒரு நிறைவான அனுபவம் தேவை. இதுலதான் நிரம்பன் மொழியில தவிடு தீக்கிறது நிரம்பக்கூடாது. தவிடுனா தெரியுமில்ல, மேக்சிமம் வயிறு அந்த சிந்தையில பூரா என்னவா இருக்குது? தவிடுகளா இருக்கும். இப்போ ஒரு ஆளை குடிச்சு கூப்பிட்டு கேட்டா போதும், கரெக்டா சட்டிவில் என்ன எச்சிகள் போடுறாங்க அப்படின்னா வரிசா டொக்கு 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 டொக்கு. அடுத்து என்ன டிவி? பரிசுத்த நிரம்பி வாய் திறந்துடாதீ சொன்ன பார்த்துருக்கீங்களா? அப்படி சரி, ஏதோ ஒரு டிவி அந்த வரிசையா வரும். அதெல்லாம் நிரம்பிக்கிட்டு வசனம் போன வாரம் ஏற்றுக்கிற முதல் வசனம் என்ன? போன மாசம் ஒரு சீரியல் முடிவுல என்ன அப்படின்னா கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா உள்ள நிரம்பி என்னது? அது வயிறு என்ன இருக்குது? தவிடு. அதுக்கு பேர் என்னது? தவிடு. தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். நிரப்ப ஆசை. ஸோ வயிற்றுல போய் எடுத்து தவிடு வைக்கக்கூடாது. பிரைஸெல்லாம் கோதுமை தான் இருக்கும் வழிய தவிடுகள் ஒருபோது நம்முடைய சிந்தையில நிரப்பக்கூடாது. பிரைஸெல்லாம் அல்லேலூயா. கையோட்டி அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நிரம்பி இருக்கணும். இரண்டாவது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது பிலிப்பு என்பவன் இரண்டாவது அவருடைய கேரக்டர் என்னன்னா கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணான். யாரை குறித்து பிரசங்கம் பண்ணா? இயேசுவை பத்தி பிரசங்கம். இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கிற நாம மற்றவர்களிடத்துல கொஞ்ச நேரம் பேசும்போது நீ யாரை பத்தி பேசுறீங்க? உங்களை பத்தி பேசுறீங்களா? அல்லது உங்க வீட்டுக்கார பத்தியே பேசுறீங்களா? உங்க மனைவி பத்தி பேசுறீங்களா? இந்த புதுசா கல்யாணம் ஆனா போதும் காது கொடுக்க காதெல்லாம் அர்த்தம் வந்துடும். யார் புதுசாக கல்யாணம் மட்டும் பேசினா போதும், மாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் பாஸ்டர், என் வீட்டுக்காரர் பாஸ்டர். அதாவது எங்க அப்படி இருப்பாங்க. முதல் செஞ்சமாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என் வீட்டுக்காரர் பாஸ்டர், என் வீட்டுக்காரர். எப்போ நான் கல்யாணம் பண்ணி 6 மாதம், அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிவு வீட்டுக்காரர் பாஸ்டர், என் வீட்டுக்காரர் பாஸ்டர். அந்த முகமே மாறி சிலவருக்கு தொடர்ந்து சிலவர் தூக்கத்தில் கூட பாஸ்டர் வீட்டுக்காரர் பாஸ்டர். சில வேளை நான் தூங்கிட்டு இருப்பேன். நல்ல தூக்கத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் கொஞ்சம் எழுப்பி விட்டுருவார். எழுப்பி விட்டுட்டு பேரை சொல்லுவார். இந்த சகோதரிக்காக ஜெபம். ஆண்டவரே நான் ஏன் ஜெபம்? அங்கே புலம்பிக்கிட்டு இருப்பார். சரி ரைட்டு ஜெபம் பண்ணிருக்கோம். அடுத்த சகோதரருக்காக ஒவ்வொருத்துக்காக சில பேர் எழுப்பிட்டு பேரை சொல்லி ஞாபகப்படுத்துவார். ஏன்னா நீங்கள் படுற கஷ்டத்தை ஆண்டவர் அறிஞ்சு அவனை அறிஞ்சு என்னையும் கஷ்டப்படுத்தி எழுப்பி விட்டுருவார். பிரைஸ்லாம். ஆனால் ஜெபம் பண்ணி சில பேர் சொல்லுவேன், நல்ல பொருள். நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். சில பேருக்கு நைட்டில் சில ஒரு மாதிரி ஆகிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி நைட்டில் ஒரு மாதிரி இருந்துச்சு பாஸ்டர், அதுக்கப்புறம் என்ன அறியாமல் தூங்கிட்டேன். அந்த என்ன அறியாமல் தூங்கிட்டேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல யார் நிற்கிறா தெரியுமா? நான் நிற்கிறேன். இப்போ விளக்காங்க அல்லையா சொல்றீங்க? எத்தனை தடவை என்னை நைட்டில் எழுப்பிட்டுருக்கீங்க. பிரைஸ்லாம். அல்லேலூயா. அநேக வேலை திடீர்னு பாஸ்டர் கேட்பான். திடீர்னு என்ன எதிர்ச்சிட்டீங்க எங்கே எதிர்க்கு நம்ம விசுவாசம் போய் எழுப்பி விட்டுருது. எங்கேயோ ஒரு கேஸ் ஏதோ ஒன்று கேஸ் எழுப்பி விட்டுருது. பிரைஸ்லாம். அல்லேலூயா. அதுக்கு தானே பாஸ்டர் நீங்கள் இருக்கீங்க சொல்கிறேன். மனசில் நினைக்கிறேன். ஒன்னொன்று சொல்கிறேன், மேலே நிற்கும் போது தயவு செய்து சிந்தையில் நினைக்காதீங்க, நினைக்கிறதையும் சொல்ல வச்சிருவார். பிரைஸ்லாம். அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் அது எனக்கு பாவமாக இருக்கும். பிரைஸ்லாம். கையை ஓத்துக்கொள்ள சொல்லுங்க, சத்தமா சொல்லுவோமா? கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுங்க. இயேசுவை பற்றி பேசுங்க. எப்போ பாரு கதை போன் அடிச்சுட்டா நான் அப்படியா வீட்டில் இப்படி அதை இப்படியே வீட்டை பற்றியே குறை சொல்லாம விட்டு பேசும்போது யாரை பற்றி பேசணும்? கிறிஸ்துவை பற்றி பேசு. இயேசுவை பற்றி பேசுனீங்கன்னா ஏசப்பா பிடிச்சா இருப்பாங்க, பிடிக்கலன்னா உங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஸ்டர் அப்படின்னா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அவங்களுக்கு யாரை பற்றி பேசணும் தெரியுமா? சொல்லுங்க. உங்களை பற்றி பேசாதீங்க, ஏசப்பா பற்றி பேசிக்கிட்டே இருங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பக்கம் பேசவே வர மாட்டாங்க. சப்போஸ் ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா அவங்க பக்கம் திரும்ப வந்துடுவாங்க. அவங்களை ஈஸி ஆண்டவர்களை கொண்டு வந்துடலாம். கிறிஸ்துவை பற்றி தான் உன் பிரசங்கம் இருக்க வேண்டும். வேற எந்த பொருளை பற்றியும் எதையும் முக்கியப்படுத்த வேண்டியதே இல்லை.
மேக்சிமம் இந்த வாரம் இந்த வாரத்தில் அப்படியே ஒரு ரவுண்டு போகிறது, ஒரு கடையில் ஏதோ ஒன்று போகிறோம், ஆஃபரில் போட்டாங்க, கலரில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து நான் வாங்கிட்டேன் 10 பேருக்கு சொல்லி 10 பேர் வாங்க வைக்க விட மாட்டேங்க இல்லையா? அப்படிதான் செய்ய பார்த்துருக்கீங்களா? நீ வாங்கலையா? போட்டிருக்கான் அதவே பேசி 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 அங்கேருந்து பேசி கடைசி எங்காவது வந்து நானும் போய் வாங்க போனால் அங்கே இருக்கேன் இல்லாம போச்சு. இன்னைக்கு ஆர்டர் வார்த்தையை கேட்கிறவனே கேட்ட நீங்க இன்னைக்கு இந்த வார்த்தை நல்லா இருந்துச்சு போய் 10 கோட்டை போன் பண்ணி சொல்றீங்களா? இன்னைக்கு எப்படி இருந்துச்சுங்க? நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். அதோட எப்படி இருந்துச்சு? வசனத்தை பத்தி ஆண்டவரை பத்தி 4 பேருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கோமா? கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லி இருக்கிறோமா? கர்த்தர் கேட்பாரு. ஒரு நாள் வெள்ளை சிங்காசனம் போட்டு உட்காந்துருப்பார் ஆண்டவர். அப்ப நம்ம எல்லாம் உட்காந்துருப்போம், வெளில நின்றுகிட்டு இருப்போம். உங்கள்கிட்ட கேட்பாரு, அன்னைக்கே நீ சொல்லலைன்னு. கேஷுவலாக ஒரு வார்த்தை சொல்லிடுவோம். அங்கேயும் போய் என்ன ஒரு வார்த்தை, இங்கே என்ன சொல்கிறோமோ அதே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? சாரி மாஸ்டர். அவரோட சாரி ஜீசஸ் மன்னிச்சிருவாரு. அப்படி சொல்லிட்டு அவர் மன்னிச்சிருவாரு. ஆனால் உனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பேக்கு சின்ன பேக்காக மாறி இருக்கும். அங்கே கிஃப்ட் இருக்கு, நிறைய கிஃப்ட். அது குறைச்சோம். தேவன் அங்கதான் வச்சு அவனவன் செய்த கிரியை தக்க பலன் அவனோடு கூட வரும். அங்கதான் கிரீடமா நிறைய கொடுப்பார். கையை ஓய்ச்சாலே சொல்லுங்களேன். சோ பிரசங்கம் நம்ம பேசுற அதிகமா யார் இருக்கணும்? பிரசங்கம். வாசிக்கலாம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வசனம் பாருங்க. அதிசயங்கள் கேள்விப்பட்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார். சொல்லப்பட்டவை என்ன சொன்னா? அப்பா இப்பதான் மனசு என்ன சொல்லியிருக்கான்? கிறிஸ்துவை பற்றி அவன் சொல்றான், இயேசுவை பற்றி பேசுறான். ஆண்டவர் இப்படிப்பட்டவர், கிறிஸ்து என்று ஒருத்தர் பிறந்தார், இயேசுதான் கிறிஸ்து, இயேசு ஒருத்தர் பிறந்தாருங்க. அவரை பற்றி இயேசுவை பற்றி பேச 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 அவர்கள் என்ன செய்தாராம்? ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். முக்கியமான காரியம் கவனிங்க. இப்ப கிறிஸ்துவை பற்றி இயேசுவை பற்றி நான் பேசும்போது நீங்கெல்லாம் ஒரு மனமா அப்படியே கவனித்தால், நீங்க ஒரு மனமா கவனம் காது கொடுத்து கேட்டா அப்படி கவனமா எப்படி ஒரு மனம் எப்படி பாஸ்டர் ஒரு மனமா கேட்கறது அப்படின்னா, இன்னைக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு போய் கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்க. பார்க்கும்போது எப்படி பார்ப்பீங்க? பார்க்குறவங்க இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் இந்தியா பாகிஸ்தான் நடக்க போகுது. அப்படியே மாஸ்டர் எதாவது தெரியாத மாதிரி ரைட். அதை எப்படி கவனிப்பீங்க? ஒரு முக்கியமான ஒரு பயங்கரமான ஏதாவது ஒரு கட்டாய ஒரு பிசாசு படத்தை எப்படி பார்ப்பீங்க? அப்படியே பார்க்குறீங்களே. அதுல ஒரு மனத்தை அதுல காட்டுறியே. வசனத்தை கேட்கும் போது ஒரு மனமா இப்ப வசனத்தை கேட்டா ஒண்ணு நடக்க போகுது. நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன், உன் வாழ்க்கையில தேவன் அற்புதம் செய்யாமல் இருப்பதற்கு காரணம் உள்ளத்துல ஒருவனை இல்லை, ஆனா ஒரு மனமா. இப்ப அங்க சொல்ல அவனால் சொல்லப்பட்ட அவன் என்ன சொல்றான்? இயேசுவை பத்தி. இப்ப நான் என்ன சொல்றேன்? இயேசுவை பத்தி, பைபிளை பத்தி, வசனத்தை பத்தி, வார்த்தையை பத்தி. இப்ப சொல்லும் போது ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். 7ஆம் வசனம். நம்பர் 1, ஒருமனப்பட்டு வசனத்தை கவனிச்சா நம்ம குடும்பத்துல நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி இப்ப எப்படி போடுமா? சத்தம் போட்டுக்கிட்டு போயிருமா? கையில தண்ணி காட்டுற பயந்து கொடுங்க. ஒருமனப்பட்டு கவனிச்சா சில ஆவி, மோசமான ஆவி, சண்டையின் ஆவி, எரிச்சலின் ஆவி, விரோதத்தின் ஆவி, பேசித்தன் ஆவி, எல்லா ஆவியும் எப்படி போகுமா? சத்தம் இல்லாம போகாது. என்ன போடுது? சத்தம் போட்டுட்டு போகும். அப்படி சொல்லும். என்ன நம்ம சர்ச்சை கத்தாத இல்ல, கத்திட்டு போ. புறப்பட்டது. ஒருமனப்பட்டு கவனித்தால் குடும்பத்தில் ஆண்டவருடைய அற்புதம் எப்படி இறங்கும்? யாரை பத்தி பேசும்போது கவனிப்பா கேட்கணும்? இயேசுவை பத்தி பேசும்போது கவனமா கேட்டா குடும்பத்திற்குரிய எல்லா அசுத்த ஆவிகளும் எப்படி வருமா? சத்தத்தோட கூப்பிட்டுட்டு போகுமா? இயேசுவே இப்படி ஒருமனமா கவனிக்க வச்சு வேட்டி எல்லாம் ஓடிடும். புறப்பட்டது. 2வது அங்க என்ன நடக்குது? திமிர்வாதங்கள் நிறைய இருக்கும், வீட்டுல இருக்குது. இன்னைக்கு நீங்க சொல்ற பாத்தீங்களா? எல்லாரும் கூப்பிட்டு கட்டப்போ, சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்க பிள்ளைகள் நல்லா இருக்குது. அது மாட்டுக்கு சேர்ந்து அசையாம உட்காந்துருக்குது. ஒரு வேலை சொன்னா போல இந்த எப்படிங்கும் அப்படிங்கும். அது எதிர்க்க கடுப்பாய் நானே செஞ்சிருக்கேன். அதுக்கு பேர் என்ன வாதம்?
திமிர்வாதமா கிடக்கு. எல்லா திமிர்வாதங்களும் குணமாக்கப்படணும்னா குணமாக்கப்படாததுக்கு காரணம் அந்த திமிர்வாதம் அல்ல, நம்மதான். நம்ம வசனத்தை கவனிச்சா திமிர்வாதங்களும் சப்பானின்னா திமிர்வாதமாக அப்போ லேசா கை தூக்கும். சப்பானி எதிர்க்கவே எந்திரிக்காது. இன்னைக்கு காலையில் எத்தனை பேரை சொல்லி கூப்பிட்டு பார்ப்போம், எதிர்க்காது. அடுத்து அந்த பேரை சொல்லி கூப்பிட்டு பார்ப்போம், எதிர்க்காது. அடுத்து இந்த பேரை சொல்லி எந்த பேரும் உங்களுக்கு தெரியும், சரியா? அத்தனை பேரை சொன்னாலும் ஒன்றும் கேட்காது. அதுதான் என்னது? சப்பானி. இதெல்லாம் குணமாக்கப்படணும்னா பிரசங்கத்தை, கிறிஸ்துவை பற்றி பேசக்கூடிய பிரசங்கத்தை ஒரு மனமா கேளுங்க. அதில் அதை விட்டு அவ பயில் வாசிக்கிற பாஷை, அதனாலதான் இவன் வசனம் வாசிக்கல, இவன் சேவை பண்ண ஆட்ட சொல்ற, நீ உருப்படியா பயில் வாசிக்கல, நீ சேவை பண்ணல, நீ கவனமா கேட்கல. அதனாலதான் என்னது, இப்ப பிள்ளைகள் இதே போல பார்த்து நம்மளை குறை சொல்லணும். பார்த்துக்கிட்டு நீங்க பயில் வாசிக்கலங்க, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். அப்ப நீங்க சொல்லுங்க, நீ வாசிக்காம இருக்கல, ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். இதாவது பரவாயில்ல, ஒரு நாள் சப்பானியில் எழுப்பி விட்டுருவேன். அது 40 வருஷமா 30 வருஷமா உட்காந்தே கிடக்க போது கஷ்டப்பட போறேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் என்ன நடந்ததா? குணமாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அசுத்தாவி ஓடுது. இரண்டாவது திமிர்வாதம், சப்பானி, சுகமளிக்கிற வல்லமை அங்கே இறங்கி வந்திருக்கிறது. அல்லேலூயா. இதை காட்டு இன்னொரு அடுத்த வசனம் பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். பட்டணம் முழுவதும் என்ன வந்துச்சா? சந்தோஷம். கையை தட்டலாமா? அப்ப உங்க தெருவில், உங்க வீட்டுல சந்தோஷம் வராததற்கு காரணம் என்ன? வசனத்தை காது கொடுத்து ஒரு மனமா கேட்காதனாலதான் சந்தோஷம் இல்லை. உங்க வாழ்க்கையில, உங்க தொழில நல்ல வெற்றி அடைஞ்சு சந்தோஷம் இருக்குன்னா வசனத்தை கேட்காத வரைக்கும் என்ன தலைகளா நான் சொல்லுவேன், பரிசுத்தம் சொல்றேன், உன்னுடைய ஸ்தம்பன வித்தைகள் செல்லாது. நான் நினைச்சா அதை புரட்டி போட்டு இதை புரட்டி போட்டு, நீ பிரட்டி போட்டாலும் அப்படிதான் இருக்கும் ஒழிய, ரொட்டேஷன் விட்டாலும் ரொட்டி அதை சுத்திக்கிட்டே இருக்கும். உன் கையில ஒன்னோட வராது. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனமா கவனமா இருந்தேன்னா, வசனத்தை கவனமா கேட்டேன்னா உனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை தேவன் வச்சிருக்கிறார். பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில் சந்தோஷம் வச்சிருக்கிறார். தெருவே சந்தோஷம், பட்டணத்தே ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு சிலாக்கியத்தை கொடுக்கிற. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவருடைய குறிக்கோள் பூரா பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் ஏற்றவைகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை விசுவாசித்தார்கள். என்ன வந்துருச்சு? விசுவாசித்தார்கள், புருஷரும் ஸ்திரீகளும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஞான ஸ்நானம் என்பது ரொம்ப முக்கியம். பிரசங்கத்தை கேட்பது ஒருமனமாய் கவனிக்கும் பொழுது ஆண்டவர் செய்த ஒரு சில காரியங்கள் ஆவி ஓடும், சுகம் உண்டாகும், சந்தோஷம் கிடைச்ச உடனே அப்படியே போயிடக்கூடாது. என்ன எடுத்தவனும் ஞானஸ்நானம் எடுத்தவனும். அல்லேலூயா, அல்லேலூயா. பேப்டிசம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். பேச தொடங்கினான். இயேசுவை குறித்து பிரசங்கித்தார். நல்ல கவனிங்க. தூதன் பேசுறான். இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இடைப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். ரதம் போய்கொண்டிருக்கிறது. கவனிங்க, ரதம் போய்கொண்டிருக்கிறது. ரதத்துல என்ன வாசிக்கிட்டு இருக்கிறான்? பைபிளை வாசிக்கிட்டு இருக்கு. யார் வாசிக்கிறா? சர்ச்சுக்கு போன ஆளு, மந்திரியா இருக்கிறவன், ஆபீசரா இருக்கிறேன், அதிகாரியா இருக்கிறவன், எல்லா வேலையும் விட்டுவிட்டு, அக்கௌண்ட் பார்க்கறத விட்டுவிட்டு, பணத்தை என்றதை விட்டுட்டு உட்காந்து என்ன செய்யறான்? பைபிள் வாசிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது 1 மணி நேரமாவது என்ன செய்யணும்? அப்படி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 1 மணி நேரம் பைபிளை வாசி. அல்லேலூயா. வாசிங்களா? ரைட். இப்போ வாசிங்கன்னா என்ன நடக்கும்னா, பைபிள் வாசிக்கிறவன ஆண்டவர் பார்க்கிறாரு. அந்த பைபிள் வாசிக்கிற அவனுக்கு விளங்காததுனால விளங்க வைக்கிற ஒருவனை கர்த்தர் அங்கே எழுப்பி புறப்பட செய்கிறார். அல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தனை இவன் வாசிக்கும்போது எப்படி கேட்டீங்கன்னா, இவர் ரதத்துல போவாராம். யாரு?
அப்போ நீங்கள் உட்காந்துருக்கு நல்ல வசதியாக சேரில் உட்காந்துரு நல்லா என்ன செய்யலாம் போவாரலாம். அவர் போகும்போது என்ன வாசிக்க சொன்னார்? பைபிள் தானே வாசிக்க சொன்னார். நல்லா உட்காந்து நல்ல வசதியாக இடம் கொடுத்துருக்கிறாரு, குழு இடம் கொடுத்துருக்காரு, சேர் கொடுத்துருக்காரு. உங்கள் வீட்லேயும் சரி பைபிள் வாசிக்கலாமா? நேரம் கொடுத்தாரா? முந்தையதே நேரம் இல்லை, இப்போ நிறைய நேரம் இருக்குது. பைபிள் வாசிச்சிங்கன்னா பரிசுத்த தேவதூதன் உன் வீட்டுக்கு வருவார். அல்லேலூயா. வாசிக்க நல்லா வாசிக்க, அப்படி ரொம்ப அருமையா வாசித்து போய்கிட்டு இருக்கிறான். 29ஆம் வசனத்துல ஆவியானவர் இப்ப யார் வர்றா பாருங்க. முதல்ல கர்த்தருடைய தூது, இப்போ ஆவியானவர் சொல்றாரு நீ போ, நீ போ. ஆவியானவர் சொல்ற நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள். அல்லேலூயா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவருங்க இறங்கி பிலிப்பு பக்கத்தில் வந்துடுறாரு. அவன் இப்பதான் பிரசங்கம் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறான். நீ என்ன செய், அங்கே போய் ரதத்துடனே சேர்ந்து கொள். ரதம் போய்கிட்டு இருக்குது. அந்த ரதத்தில் உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிற போய்கிட்டு இருக்கான். ஆவியானவர் சொல்றார். அப்போ கேட்கணும், ஆண்டவரே ஒரு பைக் இல்லை, இங்க இருந்து நான் எப்படி போய் பிக்கப்? அவன் போய்கிட்டு இருக்கான். எங்க போய்கிட்டு இருக்கான்? வனாந்தரத்துல போய்கிட்டு இருக்கான். அவனை போய் நான் எப்படி பிக்கப் பண்ண முடியும்? என்னால முடியாதே என்று சொல்லல. நீ சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு 2 வீலர் ஏறல, ஆட்டோ பிடிக்கல, ஷேர் ஆட்டோ ஏறல, பஸ்ல இலவச பஸ் வருதா பார்த்து வெயிட் பண்ணல. என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டானா? ஓடி ஓடி போய்கிட்டே இல்லை, சேர்ந்து விட்டான். கரெக்டா ஓடி போறான்னா அந்த ஓடி போகிற அளவுக்கு ஏற்கனவே பிலிப்பு என்ன குதிரை வேகம் உடையவர். ஆகையினால ஈஸியா ஓடி போற அளவுக்கு தேவன் அவனுக்கு பலத்தை கொடுத்தார். அந்த காலத்துல நான் அப்படித்தான் பாஸ்டர் ஓடி ஓடி உழைச்சேன். இப்போ உட்காந்து பேசாம என்னால முடியல. இப்போ சொல்ல முடியும், திரும்பவும் தேவன் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சொன்ன கர்த்தர் கொடுப்பாரு. எப்பொழுதுமே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுப்பிக்கிற தேவன் அவங்க. திரும்ப ஆண்டவர் ஏற்கனவே இழந்து போன நகையை கொடுக்கிற ஆண்டவர், இழந்து போன பணத்தை கொடுக்கிற ஆண்டவர், இழந்து போன பதவியை கொடுக்கிற ஆண்டவர், இழந்து போன குடும்பத்தை கொடுக்கிற ஆண்டவர், இழந்து போன பலத்தை அவர் கொடுக்க வல்லவர். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சா நடக்கும். அல்லேலூயா. திடீர்னு கையை காலெல்லாம் பாருங்க, அப்படியே பலம் நடந்துச்சு. நல்ல தெருவு போய் ரவுண்ட் அடிக்க சொல்றோம். பார்த்துருக்கீங்களா? இப்போ இந்த ஒரு வாரம் அப்படி இருக்க போகுது. ஆமே இல்லை, அடுத்த வாரம் இருக்கும். பிரைஸெல்லாம் கர்த்தர் நல்ல ஒரு பலத்தை கொடுக்க போயிருக்கான். ஓடி போய் சேர்ந்துட்டு அவன் ஏசியாத்திற்கு வாசிக்கிறதை கேட்டு, வசனம் கவனிச்சிங்களா? அப்ப அவன் எப்படி வாசிக்கணும்? நம்மனா என்ன செய்வீங்க? பைபிள் வாசிக்கிறீங்க. சத்தமா வாசிங்க, சத்தமா வாசிங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் சத்தம் போடுறேன். கத்தாத எப்படி கத்திக்கிட்டு காது வலிக்குது. காது வலிக்க கத்த தெரியும். ஆனா பைபிள் வாசிக்கிறவங்க என்ன செஞ்சிருக்கான்? வாசிக்கிறதை கேட்டான். அப்படின்னா சத்தம் போட்டு வாசிக்கிட்டு இருக்கேன். உங்க வீட்டில் பைபிள் சத்தம் போட்டு வாசி. அல்லேலூயா. பைபிள் வாசிக்கன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைங்க பயப்படும். ஐயோ அம்மா பைபிள் வாசிக்கிறாங்க அப்படின்னா பயம் வரும். நீ வேற ஏதாவது கத்திக்கிட்டதுனால தான் வரும். நம்ம பைபிள் சத்தமா வாசிக்கிறது, பைபிள் வாசிக்கிறாங்க பேசாம கேட்டு நீ வாசிக்கிற கருத்து உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிற. அப்போ அடுத்த வருஷம் நம்ம எங்களுக்கு தெரியாம வாசிக்கிறோம். ஒரு பார்வை ஓடி வர்றவனுக்கு எனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். நான் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அதை நான் அங்கே பார்த்தீங்க. சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கடை இந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் வரேன், ஒரு நல்ல புதுசாக ஒரு நகையை வாங்கிட்டு வந்துட்டீங்க. வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறீங்க. உங்கள் சொந்தக்காரங்க வர்றாங்க, பார்க்குறாங்க, காட்டுறீங்க, நல்லா இருக்காங்க. இதுதானே இது எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன் அப்படிம்பாங்க. அந்த உங்கள் சொந்தக்காரன் வர்றாங்க பார்த்தீங்களா, அதே இது அந்த அம்மாவோட வீட்டுக்கார பக்கத்தில் பார்த்து சொல்லுவார், இதை நீ டிவியில் ஆடினதான் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இல்லைங்க, இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க, அன்னைக்கு டிவியில் அதை பார்த்து சொல்றியா அப்படின்னு அப்படியே ஒரு முறைப்பாங்க. இதுதான் உண்மையாக நடக்கிறது. எனக்கு தான் அப்போ இப்படி தான் பேசுவாங்க. வயசெல்லாம் அல்லேலூயா. சார் நாம் அந்த குறைகளை நாம் விட்டு கொடுக்கறது இல்லை, ஒத்துக்கொள்ளணும். சார் எனக்கு நான் பெரிய மந்திரியாகும், எனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லலை. இதை எனக்கு யாராவது ஒருத்தர்
தெரிவிக்காவிட்டால் எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் கத்தி கத்தி வாசிக்கிட்டே இருக்கேன் சொல்லி சொன்ன உடனே பிலிப்பு ஏறி, பிலிப்பு நீங்க வாங்க, எனக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு, உட்காந்து வர எனக்கு தெரியல, ஓடி வர உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, நீங்க தாராளம் இப்ப என் பக்கத்துல உட்கார. ஏன் உட்கார சொன்னா? அவனுக்கு தெரியாதத இவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால உட்கார சொன்னா. உலக மனுஷனுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களை பக்கத்துல உட்கார வைப்பாங்க. ஐயோ சொல்றோம்னா அல்லேலூயா. நம்ம அவனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுன்னா நீ போ, பேசாம போப்பா. எதுக்கு ஓரமா ஓடி வந்த? என்ன வேகமா ஓடி வந்த? ஓரமா போய் நின்றுட்டான். சொன்னாங்க இல்லையா, வெறுமனே ஓடி வந்தான். நானும் போவேன், நானும் ஓடுவேன். ஓடி வந்து என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அவன் ஓரமா போய் நில்லு அப்படி. அதே போல இல்லை, அப்படி இல்லை, ஓடி வந்தான். இவனுக்கு காரியம் தெரியுது. ஏறி தன்னோட உட்கார்படி அவனை ஆள் கொடுக்கல. நீங்க வாங்க வந்து உட்காருங்க. பிரைஸலா வேண்டிக் கொண்டான். அடுத்த வசனம், அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், கவனிங்க, ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுறதுக்கு ஆடு மயிறு சத்தம் வாய் என்னன்னு உனக்கு வரும் விளங்கல. இவர் என்ன, இது ஏசியா தீர்க்கதரிசி தன்னை பத்தி சொல்றாரா இல்ல வேற யாரையாவது பத்தி சொல்றாரா என்று சொல்லி அதை குறிச்சு அந்த விளக்கத்தை கேட்கிறார். வேதத்தினுடைய விளக்கங்கள். ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு போறாங்க? வசனத்தை குறித்து பேசுறாங்க. முன்னாடி ரதம் ஓட்டவே ஒருத்தர் ஓட்டி இருப்பான். இவன் பைபிளை வாசிச்சுட்டே பேசுறதுனால அவன் என்ன செஞ்சிருப்பான்? ரோட்ல வர ஓட்டுற அவனுக்கே காது கிடைச்சுன்னா ஓட்டுறவனு கேட்டு, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, தூக்கமா வருது, ரெண்டு பாட்டை போடு, நீ பாடுனீங்கன்னா நான் நல்லா தூக்கிட்டே வருவேன்னு சொல்றாங்க. அவனை பாடிக்கிட்டே இருக்குது. பாருங்க, இன்னைக்கு அதானே, எங்க பார்த்தாலும் பஸ் ஏறினா பாட்டை போட்டு நம்ம தூக்கிட்டு இருக்கோம். அவனும் பாட்டை கேட்டு மண்டையை பஸ் எங்கேயாவது ஏற்றி இறக்கி விட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு போகக்கூடிய பரிதவிக்க இன்னைக்கு எப்போ தான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஆமா, அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா செல்போனை தான் நம்ம செல்போன் எடுத்தோடனே அது என்ன ஜிபி இருக்குது, அது இருக்குதா, இது இருக்குதா, பாட்டு இருக்குதா, ஏற்ற முடியுமா, எல்லாம் போட முடியுமா? ரொம்ப வேதனையான இருக்கும். சிறு வயதில் ஒரு பெண்ணை ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டான். சில 17 வயசு 2 வயது குடும்ப திருமணம் பண்ணி நல்லபடியாக அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க. போய் ஒரு செங்கச்சூளையில் போய் வேலை பார்த்துருக்குறான். அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது இவருக்கு செல்போன் மேலே ஆசை வந்துருச்சு. யாருக்கு? அவனுக்கு, வீட்டுக்காரனுக்கு. பார்க்குறான், செல்போன் வாங்க காசு இல்லை. என்ன செஞ்சான் தெரியுமா? கேட்டீங்கன்னா எதிர்ப்பீங்க. 1,80,000 ரூபாய்க்கு அந்த செங்கல் ஓனர்கிட்ட வித்துட்டான். ஓய்வை வித்துட்டான். இவன் விற்கிறான்னா அது கறி வேணாமா, என்ன விற்கிறப்போ அது பேசாம போடா அப்படின்னு போயிடுச்சு. போடா ஒட்டு போயிடுச்சு. போடுறது திரும்ப வீட்டுக்கு ஊருக்கு போய் எங்கேயா ஒய்ஃபை காணோன்னு ஒய்ஃபை என்ன ஓடி போயிட்டேன். அவங்கெல்லாம் பிடிச்சி தேடி வந்தா 1,80,000 ரூபாய்க்கு ஒய்ஃபை விற்று விட்டு செல்போன் வாங்கி விளையாண்டுட்டு இருக்கான். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஆளுங்கள்லாம் அப்போ எந்த அளவுக்கு இதெல்லாம் பார்த்து தான் வைக்கணும். ஆனால் இப்போ இதெல்லாம் பார்த்து தான் செயல்படணும். இன்னைக்குள்ள காலம் அப்படி இல்லை. 1,80,000 நீ எனக்கு செல்போன் வாங்கி கொடுத்தா தாண்டா உன் கூட வருவேன்னே சொல்லணும். அப்படி போயிருக்கணும். அப்போ தான் நீ எங்கே வேணாலும் அனமானமாக இருக்கிறான்னு சொல்கிற மாதிரி எங்கே சொல்லா அல்லையா? ஐயா அல்ல சொல்லுவோம், சத்தமாக சொல்லுவோம், அடிமை ஆகக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் வசனம், வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, இதை பேசிக்கிட்டே இருக்கான். அப்ப ஒரு ஆட்டை போல அப்படின்னா அந்த ஆடு யாரு? அவர் ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு என்ன செய்யப்படாரா? கொண்டு போகப்பட்டார். கொண்டு போகப்படுகிற ஒரு அனுபவம் யாருக்கு தெரியுமா? அது கீழே பார்த்தீங்கன்னா இதை வாசிச்சு முடிச்ச உடனே அப்பொழுது திருப்பி பேச தொடங்கி இந்த வேத வாக்கியம் என்னவென்றால், இந்த வேத வாக்கியம் முன்னிட்டு 35 வசனம் பாருங்க. இயேசுவை குறித்து ஆட பத்தி கேட்கிறான். யாரை பத்தி சொல்றான்? இந்த வேத வாக்கியம், அதாவது இது கொண்டு போகப்பட்டான். ஆமாங்க, ஆடு கொண்டு போகப்பட்டது. அந்த ஆடு யார் தெரியுமா? அந்த ஆடுதான் இயேசு. அழகா சொல்ற இயேசுவா? ஆமா, அந்த இயேசு பிறந்த உடனே தாய் தகப்பன் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 2 ஆரம்பிச்சு சொல்றான். இயேசுவை பத்தி சொல்றான். ஆடுனோட இந்த பகுதியில் இயேசு 50 சொல்லப்பட்ட பகுதியுடைய விளக்கம் அழகா சொல்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு போகப்பட்டார். எப்படி கொண்டு போனார்னா, குழந்தை பிறந்துச்சுங்க,
இந்த இயேசு பிறந்த உடனே தாய் தகப்பன் 2 காட்டு புறாவையும் 2 அருமையான ஒரு குஞ்சு அதை எடுத்துட்டு லூக்கா 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல முதல் பாயிண்ட் ஆரம்பிக்கிறான். லூக்கா 2:24 கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை. அப்போ முதல்ல இயேசுவை கொண்டு போனது யாரு சொல்லுங்க? பெத்த தாயும் தகப்பனும் எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி கொண்டு போகப்பட்டது. அது குட்டியா இருக்கும்போது பிறந்த குழந்தையே போயிடுச்சு. அவங்க கொண்டு போயிட்டாங்க. எப்படி இருக்கு? முதல்ல எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது ஏன் அந்த குழந்தை பார்த்து எப்படி என்னை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லல, வாய் திறக்கலங்க. இயேசு அப்போ வாய் திறக்கல. தன்னை கொண்டு போகிற பெற்றோர்கள் தன்னை கொண்டு போனாங்க. அப்பொழுது அவர் வாய் திறவாது இருந்தார். ஆரம்பம் அப்படி ஆரம்பிக்கிறார். ஆட்டுக்குட்டினோட ஏதோ ஆரம்பத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தெய்வ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். அவர் பிறந்த அந்த 1 வயது குழந்தை உள்ள 1 வயதுக்குள்ளே என்ன செய்யறாங்க? அங்க எருசலேமுக்கு முதலாவது கொண்டு போகப்பட்டார். சரி, கொண்டு போனாரா? அதுக்கப்புறம் வளர்ந்து வர்றாரு. கொஞ்சம் வளர்ந்த உடனே வாலிபரான உடனே அடுத்த ஆள் யார் வந்தா தெரியுமா? செகண்ட் யார் வந்தார்னா பரிசுத்த ஆவியானவர். மத்தேயு 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். இரண்டாவது, முதல் பெற்ற தாய் தகப்பன் இயேசுவை ஆட்டுக்குட்டியை கொண்டு போனாங்க. அப்பொழுது வாய் திறக்கல. பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். கவனிச்சீங்களா? அதே ஆவியானவர் தான். அதே ஆவியானவர் தூரமா இருந்த என்ன வனாந்தரத்துல போய் கொண்டிருக்கிற உன்னை தேடி உன்னை உங்ககிட்ட என்னைய கொண்டு வந்து விட்டுருக்கிறார். கையை உயர்த்தி அல்ல சொல்லலாமா? அதே ஆவியானவர் தாங்க. வனாந்தரம் தான். நீ போற வனாந்தரத்துல அதே போல பாருங்க. உனக்காவது பரவாயில்ல, வசனத்தை சொல்லி ஒரு எழுப்புதலை கொடுக்கும்படியா என்னை கொண்டு வந்து விட்டாரு. அந்த ஆவியானவர் வனாந்தரத்துல கொண்டு போறாரு. அப்போ ஆவியானவர் பார்த்து, ஆண்டவர் இயேசு எதுக்குங்க என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போறீங்க? அப்ப அவர் சொல்லியிருப்பார், வேற ஒன்றும் இல்லை, வாழ்க்கையில் மிக சந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஆள் இருக்கிறான். எங்க இருக்கிறான்? மலை மேல இருக்கிறான். அவன் உன்னை கொண்டு போயிருக்கான். அவன் கொண்டு போவானா இல்லையா? அவன்கிட்ட வர்றேன். அவன் சாத்தான் உயர்ந்த மலையிலே கொண்டு போனான் இருக்கும். கொண்டு போவான், அவனும் கொண்டு போவான். வாங்க, கொண்டு போயிட்டே இருப்பான். அதனால அந்த பிசாசை போய் சந்திக்கணும். அவன் ஒரு டெஸ்ட் வச்சிருக்கிறான். என்ன டெஸ்ட்? அந்த டெஸ்ட் வச்சுட்டு அதில் நீ ஜெயிக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்? போகணும், கொண்டு போகணும். அதெல்லாம் முடியாது. நான் இன்னும் டெஸ்ட்டில் இன்னும் தேவையில்லை. ஒரு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணிட்டு 2 சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணிட்டு பாஸ்டம் அந்த வாரம் டெஸ்ட் வச்சிடலாமா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இன்னும் நாங்கள் ஸ்டெமினா இல்லை. என்னன்னா சில ஸ்டார்டிங் டபுள் இருக்கிறது. இப்படி பேசுகிறோம்ல. இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லலை, நான் ஸ்டெடி இல்லை, என்னால் முடியலை. அவர் தமது வாயை அதே தான் பாஸ்டர் சொல்றோம். ஒரு வசனம் சொல்லுங்க. எந்த வசனம்? ஜெபம் பண்ணுங்க. அவர் தமது நாங்களும் திறக்கவே இல்லை பாஸ்டர். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. கொண்டு போகப்பட்டார். அவன் நினைச்சு பாருங்க, பிசாசா அவன் என்ன கேட்க போறான்? அவன் சோதிக்க போறான். அவன் சோதிக்கிறதுக்கு என்ன இல்லை. நீ என்ன சோதனை வச்சாச்சு, நான் ரெடியா இருக்கிறேன். வனாந்தர அனுபவம் இல்லாதவங்க ஒருபோதும் வாழ்க்கையில் அற்புதம் பெறவே முடியாது. ஆண்டவர் எப்பொழுதுமே விசுவாசிகளை எப்பொழுது பார்த்தாலும் அப்பத்தையும் தண்ணியும் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற அல்ல. வனாந்தரம் வச்சிருப்பாரு. எல்லாருக்கும் ஒரு வனாந்தரம் வரும். எல்லாருக்கும் வரும். வனாந்தரம்னாவே ஒரு பயமுடையும் உதவி செய்ய மாட்டான். அதுதான் வனாந்தரம். வனாந்தரம் என்ன அர்த்தம்? தெரிஞ்சவங்க தான், சொந்தம் தான், பந்தம் தான். அவங்களுடைய சூழ்நிலையும் அப்படிதான் இருக்கும். நம்ம நினைக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இருக்கு, எங்க இருக்குது, அங்கேயும் அப்படிதான் பிளாக் பண்ணி வச்சிருப்பாரு. அங்கே என்ன செய்ய இல்ல முடியாது. அப்படித்தான் அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ள போனா தான் தேவனுடைய கரத்திலிருந்து அற்புதத்தை பெற முடியும். வனாந்தரத்துல போனா தாங்க வடை சாப்பிடக்கூடாது. வனாந்தரத்துல
போகும்போது தான் லட்டு சாப்பிட முடியாது, ஸ்வீட் சாப்பிட முடியாது. இங்கே எல்லா கடையும் இருக்குது. ஆனால் வனாந்தரத்துக்குள்ள போனால் தான் லட்டு கிடைக்காது, முறுக்கு கிடைக்காது, அதிரசம் கிடைக்காது, எந்த பிரியாணி கிடைக்காது. ஆனால் ஒன்று கிடைக்கும். என்ன கிடைக்கும்? மன்னா கிடைக்கும். அல்லேலூயா. திடீர்னு பேரிச்சம்பழம் கிடைக்கும், திடீர்னு நல்ல தண்ணி கிடைக்கும். ஆண்டவர் கொடுத்தா அப்படி பேரிச்சம்பழம் கொடுப்பாரு, தண்ணி கொடுப்பாரு, என்னென்ன கொடுத்தாரு பாருங்க. எல்லாம் தின்னு விடு முறுமுறுக்கிறான், எல்லாம் சாப்பிடுவான். நல்ல அவர் கொடுத்ததுல நம் பாலும் தேனும் ஓடு காணான். என்னென்ன கொடுத்தாரு நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? உச்சிதமான கோதுமை கொடுக்குறாரு, கண்மலையின் தேனை கொடுக்குற, எல்லாமே வரிசையா வரும். எல்லாம் கறி ஆடு எல்லாம் தின்ன, எது இல்லை எல்லாம் தின்னுத. ஒன்றும் இல்லை, ஒரு வனாந்தர அனுபவம் வருங்க. அந்த வனாந்தரத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா, பிசாசை ஜெயிச்சீங்கன்னா, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா திறந்து தடை பண்ணி வச்சிருக்கிறதே பிசாசு. ஏன் தடை பண்ணி வச்சிருக்கான்? சோதனை நான் ஜெயிக்கிறேன். சோதனை ஜெயிச்சா அவன் பாட்டு போய் ஆட்டோமேட்டிக்கா தடையை டோக்கன் வந்து எல்லாத்தையும் வாங்கி போவான். கொண்டு போகும்போது பரிசுத்த ஆவியான ஆண்டவர் என்ன செய்யல? எது வாயே திறக்க. கையை பற்றி எல்லாம் சொல்லலாமா? இன்னொரு காரியம் ஆச்சரியப்பட்டேன். மூன்றாவது சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களிலே, எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி. கவனிங்க, நல்ல ஆண்டவரை பத்தி இது எப்படி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நிக்கிறாரு, இவர் எல்லாம் சுத்திட்டாங்க, ஆண்டவர் சுத்திட்டாங்க. ஆண்டவர் சுத்தி என்ன செய்யறாங்க தெரியுமா? அப்படியே லாக் பண்ண மாதிரி தள்ளி கூட்டுக்கிட்டே போறான். தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த அந்த ஊர் எங்க இருக்குது? நல்ல செங்குத்தான மலையில சிகரத்துல இருக்குது. இந்த இடத்துல இருந்து சுத்தி எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, மலையின் சிகரத்திலிருந்து தலைகளாய், நேரம் கூட தள்ளக்கூடாதான், தலைகளாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். கொண்டு போயிருக்கான். தலைகளா சாப்பிட்டான், தலைகளா சாப்பிட்டான். அப்ப எல்லாருடைய ஒரு மனசும் அவர் தலைகளா சாப்பிட்டு கொண்டு போனார்கள். நடந்தது என்ன தெரியுமா? 30ஆம் வசனத்துல அந்த நேரம் நின்றுகிட்டே எல்லாரும் சொல்றேன், நான் யார் தெரியுமா? ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் ஹெவன். என் பேர் என்ன தெரியுமா? ஆமா, ஜீசஸ். போட நான் இயேசு, எங்க அப்பா பெரியப்பா, அவரு பிதாவை தேவன். நான் சொன்னேன்னா அவ்வளவு காலை பண்ணுவேன். இப்படி வாய் திறக்கல. பேசுறியா? எல்லாம் கொண்டு போய் அவங்க மைண்ட்ல என்ன தெரியுமா? அப்படியே அது கடந்து போய்விட்டார், உடனே மறைஞ்சு போயிட்டாருன்னு இல்லை. நல்ல கவனிங்க, இவங்க எண்ணமெல்லாம் இப்படி வந்து மேலே ஏற்றி போற மாதிரியே இருக்கும். இவங்க எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இவர் வாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. அவங்களால அவரை அந்த மைண்ட்ல ஸ்பிரிச்சுவல் இதை இது போல கண்ட்ரோல் பண்ண முடியல. இது எப்படி நடக்கும்? சொன்னாங்க இல்லையா, கண் மயக்கம் ஏற்படுத்தினார். எல்லாம் வருவாங்க. இவரை பிடிக்க வந்தா, யாரை பிடிக்க வந்தானா? எந்த தீர்க்கதரிசி பிடிக்க வந்தாங்க? ரதத்தோடு எலியாவா எலிசாவா? எலியா. சந்தேகம் வந்துருச்சு. ஏதோ ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டு போக மாஸ்டர், ஏதோ ஒரு தீர்க்கதரிசி. எலிசாவா? கண்களை திறந்த தீர்க்கதரிசி பேர் என்ன? எலிசாவா எலியாவா? எலிசா. அது எப்படி இவன் முன்னாடி போறான், பின்னாடி எல்லாம் இவன் பின்னாடியே வர்றான். இவன் பிடிக்க வந்தவன் பின்னாடியே வர்றான். இதான் கண்மயக்கம். அத மாதிரி அவன் பாட்டுக்கு மலை மேல ஏறிக்கிட்டு இருப்பான். அவர் பாட்டுக்கு கடந்து போய்விட்டார். வாய் பேசல, அங்கேயும் வாய் பேசலங்க. கொண்டு போகப்படுகிற இடங்கள் எல்லாமே இயேசு வாய் பேசவே இல்லை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை அதுதான். உங்களை எங்க கொண்டு போனாலும் வாய் மட்டும் கொஞ்சம் அடக்கி இருந்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க. வாய் திறக்கப்படாது. சில பேர் எதுக்குமே திறக்க மாட்டாங்க. பேசாமல் இருந்தா, திறக்க வேண்டியதுக்கு திறக்காம இருந்தா ஆண்டவர் வானத்தின் பலன்கள் உனக்கு திறக்கவே மாட்டார். கண்டிப்பா ரட்சிப்பின் வார்த்தையை பிரசங்கம் பண்றதுக்கு வாயை திறக்கணும். இயேசு பத்தி சொல்றதுக்கு வாயை திறக்க. பிரைஸெல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா. கொண்டு இந்த ஆடு அவர் அழகா சொல்றாரு. எப்படி இருக்கு அவருக்கு புரியும். சிறுபிள்ளையா இருந்தபோது அவங்க அப்பா கொண்டு போனாங்க, பேசல. ரெண்டாவது பரிசுத்த ஆவியானவர் பிசாசு உலக பொங்க கொண்டு போனாரு, அப்பயும் வாய் திறக்கலையா, அப்பயும் திறக்கலையா. இப்ப இவ்வளவு பேர் சுத்தி இருக்கிறாங்க, அப்பயும் திறக்கலையா. திறக்கலங்க. ஆண்டவர் 7 இடங்கள்ல கொண்டு போனாங்க. 7 பிளேஸ்
ஆண்டவர் அழகா ஒரு பிரசங்கம் பண்ணார். யாரை பத்தி பிரசங்கம் பண்ணாரு? இந்த ஆடு யாரு? இந்த மயிர் கத்திரிக்கிற வாயை திறவாங்க. அந்த ஆடு கொண்டு போகப்பட்டா தாத்திரா எல்லாமே வரும். ஒவ்வொன்றிலையும் இயேசுவை பத்தி சொல்றார். எப்படி கொண்டு போனார்? பிறந்ததிலிருந்து சிலுவை வரைக்கும் கொண்டு போனாங்க. எந்த ஒரு இடத்துல ஆண்டவர் இயேசு வாயை திறக்க. ஏனென்றால் தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் வாயை திறக்கக்கூடாதுன்ற வெளியே திறக்காம இருந்துட்டா தேவ சித்தம் நிறைவேறும். அதை ரசிச்சு கேட்கிறேன். பிரைஸ் எல்லாம் கண்கள் மூடி நாம் செய்யும்போது தொடர்ந்து அடுத்த வார்த்தை நாம் தியானிப்போம். எல்லாரும் கண்கள் மூடி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரம்.